பெங்களூர் கேஆர் மார்க்கெட் வந்தீங்கன்னா அங்கே சரோஜா பார்க்கலாம். சரோஜா என்ன விஐபியா? இல்லை, அவள் ஒரு பூக்காரி. அவள் வியாபாரம் பண்ணுறதே ஒரு தனி. எல்லாரையும் அன்போடு அரவணைச்சு பேசுவாள். ஆம்பளைங்கள்கிட்ட வந்து பொம்பளைத்தனமாக பேசுவாள், பொம்பளைங்கள்கிட்ட ஆம்பளைத்தனமாக பேசுவாள். அவளுடைய அணுகுமுறையே வித்தியாசமானது. கராரெல்லாம் செயல்பட மாட்டாள். இப்போ பூ வாங்க வரவங்க, மாலை வாங்க வரவங்க, தனி பூவாக வாங்க வரவங்க எல்லாரையும் பேசி மயக்கி வியாபாரம் பண்ணிவிடுவாள். அவகிட்டேருந்து தப்பிச்சு போக முடியாது. சும்மா விலையை கேட்டுட்டு போகலான்னு பார்த்தாலும் பேசி கீசி வியாபாரம் பண்ணிவிடுவாள். அந்த கலையில் அவள் ரொம்ப வல்லவள். சரி, சரோஜாவை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். சரோஜா எப்படின்னா, ஒரு கோதுமை நிறம், ஒரு சராசரி உயரம், கூந்தலை வந்து அள்ளி சொருகி இருப்பாள், வட்டமான முகம், பெரிய குங்குமப்பொட்டு, கன்னத்துலலாம் மஞ்சள் பூச்சிருப்பாள், நல்ல பெரிய வந்து தாலி செயின் ஒன்று போட்டிருப்பா. அவளுடைய பேச்சும் சரி, அவளுடைய உருவமும் சரி, ஒரு கவர்ச்சி இருக்க தான் செய்யுது. அவளுக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். 6 மாதத்துக்கு முன்னால் தான் கேஆர்புரம் மார்க்கெட்டில் கடையை ஆரம்பித்தா. பலருடைய கஸ்டமரை வளைச்சி போட்டுட்டான். எல்லோரும் இவகிட்ட தான் வருவாங்க. பக்கத்தில் 2 கோயில் இருக்குது, அதுக்கு மாலை வாங்குகிற போது இவங்கள்ட்ட தான் வருவாங்க. அங்கே உள்ள ஐயருங்கள்கிட்டையும் பேசி பழகியிருக்கா. எல்லோரும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி இந்த கடைக்கு போ, சரோஜா கடைக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னை வளர்த்திக்கிட்டான். அதனால் இப்போ வந்து வியாபாரம் கொடிக்கட்டு பறக்க ஆரம்பிச்சிது. இதனால் என்னாச்சுன்னா, அதே சாரியில் அதே பக்கத்தில் இருந்த 2வது கடையில் எல்லம்மா வந்து 6 வருஷமாக கடை நடத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வியாபாரம் படுத்து போச்சு. எப்போ வந்து சரோஜா கடையை போட்டாலோ கடை படுத்து போச்சு, வியாபாரமே இல்லை. அவளுக்கு அவ்வளவு கோபம் இவளை பார்க்கும்போது. இவளுக்கு மட்டும் இல்லை, அங்கே உள்ள மற்ற உள்ளே இருக்கிற பூக்கடைகளுக்கெல்லாம் வியாபாரமே இல்லை. இவகிட்ட தான் நல்ல வியாபாரம். எல்லாருக்கும் ஒரு எரிச்சல் இருந்தது. இந்த எரிச்சல் என்ன ஆக போகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் சரோஜா எதிர்கொள்ள போகிறான். எல்லம்மாவுக்கு வயசு அதே தான், நடுத்தர வயசு தான், 30 வயசு தான். அவளுக்கு 2 குழந்தைங்க. புருஷன் வந்து மெக்கானிக்கு, சுமாரான உருவம். அவள் வந்து வியாபாரம் வந்து கட்டுன்னு கரெக்டாக பேசுவாள். அதாவது அந்த வியாபார நுணுக்கெல்லாம் அவள்கிட்ட ரொம்ப கம்மி. அதனால் அவளுடைய அப்ரோச் சரியில்லாதனால தான் பல பேர் வந்து இவகிட்ட வராங்க. அந்த அப்ரோச் அவள்கிட்ட சரியாக இருந்ததுன்னா வர்றவங்க அவளை விட்டு போயிருக்க மாட்டாங்க. அந்த வீக்னஸும் அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அவள் வந்து வீட்டில் வந்து சோகமாக இருக்கும்போது கேஆர் மார்க்கெட்லேயே வேலை பார்க்குற பெருமாள் சாமி அவளுக்கு வந்து அன்னமுறை வேணும். எப்போயாச்சும் அவங்க வீட்டுக்கு வருவான், வந்து சாப்பிடுவான், குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் துணிமணி எடுத்து கொடுப்பான், ஸ்கூல் ஃபீஸோடு கொடுப்பான். ஏன்னா செல்லம்மாவுடைய வீட்டுக்காரர் வந்து மெக்கானிக்கு. அவன் கொஞ்சம் வீட்டை வந்து அவ்வளோதான் கவனிக்க மாட்டான். அப்பப்போ பெருமாள் சாமி வந்து கொடுப்பாரு. அவருக்கு கல்யாணம் ஆகலை, ஏன்னா 40 வயசு. கூடிய மட்டும் வந்து மார்க்கெட்டே படுத்துப்பார். எப்போயாச்சும் வந்து இவர்கிட்ட வருவார். அப்போ பார்க்கும்போது, ஏன் இல்லைம்மா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு கேட்டார். உனக்கே தெரியாதா, 6 மாதமாக எனக்கு வியாபாரம் இல்லை, அதனால் அந்த கவலை. என் பொழப்பில் மண்ணள்ளி போட்டது அந்த சக்காலத்தி வந்து சரோஜா தான். அவள் என்னைக்கு யாரும் வந்தாலோ அதுலேருந்து வியாபாரமே படுத்து போச்சு. கடையில் வந்து பூவே விற்கிறது இல்லை, டெய்லி வந்து குப்பையில் தான் கொட்டுறேன் அப்படின்னு தன்னுடைய கவலையை பெருமாள் சாமிகிட்ட சொல்ல, ஆமாம் நானும் பார்த்தேன், மார்க்கெட்டில் எல்லோரும் பேசிக்கிட்டாங்க, சரோஜா கடையில் தான் ஒவ்வொன்றும் கொடிக்கட்டி பழக்குது அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அவன் எப்படி இவன் வந்து அவன் புருஷனோட என்ன வேலை செய்கிறான், அவன் வந்து நல்லா இருக்கா, அவன் எங்கே இருக்கா என்னங்கிறது கேட்கும்போது, அவள் புருஷனா? அவள் புருஷன்லாம் கிடையாது, புருஷன் செத்து போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சா. உனக்கு அப்படி தெரியும்? நான் தான் கவனகல்லிங்கிறது மார்க்கெட்லேருந்து, கேஆர் மார்க்கெட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் அல்லாத ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் இருக்குது. அங்கே தான் அவன் இருக்கான். எனக்கு தான் தெரியுமே, அவன் வீட்டுக்காரர் இறந்து நான் தானே வந்து கடையை பிடிச்சி கொடுத்தேன். அடப்பாவி, நீ தானே இந்த வேலையை பார்த்த? ஏம்மா, அவள் இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு வந்து
புருஷன் செத்து போய் 3 வருஷம் ஆச்சு. அவளுக்கு 5 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஆனால் அவள் வந்து சொல்லும்போது என் வீட்டுக்காரர் வந்து சரியில்லை, குடிகாரன், அப்படி இப்படிலாம் சொல்கிறான். சொல்லுவாதான். பூ வியாபாரம் பண்ணும்போது என்ன பூ வாங்குவாங்களா? அவள் வந்து ஒரு முண்டைச்சின்னு தெரிஞ்சால் யாராச்சும் பூ வாங்குவாங்களா? அதனால் வியாபாரத்துக்காக தான் புருஷன் இங்கே இருக்காங்கன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம். ஓஹோ, இப்படி தான் அவர் வியாபாரம் பண்ணுறாளா? அதான் பொட்டு வச்சுக்கிட்டு நல்லா வந்து தாலியை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து அதாவது ஊரை ஏமாற்றி புடச்சிக்கிட்டு இருக்கா. சரி, அவள் தெரிஞ்சு போச்சு. சரி, இதை நான் என்ன செய்கிறேன்னு நான் பாருங்கிறக்குள்ள மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டா. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லோரும் வந்து பூ வாங்க வந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு பொம்பளை, அவளுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவள் உடனே, என்ன சரோஜா, என்ன இது, என்ன காவனஹள்ளியிலேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுற போல இருக்குது, பரவாயில்லாமல் கூட்டம்லாம் நிறையா இருக்குது. அது சரி, அது என்ன நீ புருஷன் செத்து போயிட்டான், பெருசாக பொட்டு வச்சுட்ருக்க, கழுத்தில் தாலியை போட்டிருக்க, என்ன வியாபாரத்துக்கவா? ஆமாம்மா, முண்டைச்சின்னா உன்ட்ட யார் வாங்குவா அப்படின்னு இவ சொல்ல, பக்கத்தில் வந்ததெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. என்னன்னா, தமிழ்நாடு மாரி கிடையாது கர்நாடகா. கர்நாடகாவில் கொஞ்சம் மூட நம்பிக்கை ஜாஸ்தி. என்னடா இவ ஒரு விதவையா, இவகிட்டயே நம்ம பூ வாங்குகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் திங்க் பண்ணாங்க. அதே சமயத்தில் வேற ஒருத்தைய, ஆமாம்மா, புதன்கிழமை வந்து ஒரு மாலை வாங்கிட்டு போனேன், வாங்கிட்டு சாமிக்கு போடலான்னு போகும்போது அப்போ ஃபோன் வந்தது, என் தம்பிக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்டுன்னு. அங்கே போய் பார்த்தா செத்து போயிட்டான். அந்த மாலையை வந்து சாமிக்கு போகிறதுக்கு முன்னால் என் தம்பியோட பணத்துக்கு தான் போட்டேன், இனிமேல் இவள்கிட்டலாம் பூ வாங்கக்கூடாது சொல்லிவிட்டு அப்படியே வந்து இதை வந்து உறக்க சொல்லிவிட்டு அப்படியே எல்லம்மா கடைக்கு போய் பூ வாங்க போனான். அப்படியே கொஞ்சம் பேர் நழுவுனாங்க. அடுத்த 2-3 நாள்லேயே வியாபாரம் மந்தலாச்சு. அடுத்த வாரத்துலேருந்து கூட்டமே வரல. ஓஹோன்னு இருந்த சரோஜா வியாபாரம் டக்குன்னு படுத்துச்சு. இதெல்லாம் யார் திட்டம்? எல்லம்மாவோடைய திட்டம். அவன் நினச்ச பெரிய நடந்தது. 20 நாள்லேயே கடையை மூடிட்டு அவள் போயிட்டான். எங்கே போனான்னு தெரியல. எங்கே போயிருப்பா? அவளுடைய ஊர் காவனஹள்ளி, அங்கே போயிருப்பான். கடையை க்ளோஸ் பண்ணிட்டான். எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், அது எல்லா இடத்துலையும் உண்டு. அதே மாதிரி தான் எல்லம்மாவுடைய புருஷன் மெக்கானிக்கு ஒரு ட்ரையல் பார்க்க போனான். ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் வேகமாக ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்லேயே அவுட்டு. இது வந்து நடக்கிறது ஒரு 6 மாதம் கழிச்சு. புருஷன் செத்து போயிட்டான். புருஷனுடைய ஊர் வந்து பங்காருப்பேட்டை. அதனால் பங்காருப்பேட்டைக்கு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே அவள் இருக்க வேண்டியதாச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முறை எல்லாம் அங்கே தான் சொந்த ஊர். அதனால் கடையை மூடிட்டா. 6 மாதம் அங்கே இருந்தா. அந்த இடையில வந்து பெருமாள் சாமி அந்த சாவுக்கெல்லாம் வந்தார். அவரை முடிச்சுட்டு அவர் போயிட்டார். போன பிறகு இவன் வந்து என்ன செய்யுது, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு ஒன்றும் புரியல. ஏதோ சில பேர் அங்கே உள்ள உறவினர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. திரும்பவும் இங்கே வந்து கடை போட்டாகணும். திரும்பவும் வந்து கேர் மார்க்கெட் வந்து கடையை போட ஆரம்பித்தா. அது கடையை போட ஆரம்பித்த பிறகு அங்கே இப்போ வந்து முதல்ல மாரி பொட்டு பூவு தாலியெல்லாம் போட்டுக்க முடியாது இல்லை, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் இனிமேலுக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறது? சரி, பூக்கடை வியாபாரம் வேணாம் அப்படின்னு சொல்லி காய்கறியை வந்து விற்க ஆரம்பித்தா. அங்கேயும் சரியாக வந்து வியாபாரம் இல்லை, கஷ்ட ஜீவிதம். எப்போதும் வந்துட்டு போகிற பெருமாள் சாமி இப்போ வர்றதே இல்லை. ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப் வருது, ஒன்றுமே எடுக்கலை. ஒன்றும் புரியல. என்னடா எப்படியாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் எப்போதும் உதவி செய்கிறது பெருமாள் சாமி, நம்ம அண்ணன் முறை, அவன் வர்றதே இல்லையா, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனை எப்படியாச்சும் பார்க்கணுன்னு அவன் முடிவெடுத்தான். பெருமாள் சாமி காவனஹள்ளியில் இருக்கிறது தெரியும். சரின்னு இப்போது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி அங்கே போகிறான். அதாவது ராம்புரா போகிற வழி. அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் போனீங்கன்னா ராம்புரா போகிற வழி. அது பக்கத்தில் ஏகப்பட்ட வந்து மீன் கடை, அப்புறம் மட்டன் கடை, சிக்கன் கடை எல்லாம் இருக்குது. அப்போ மீன் கடையில் ஒரு சத்தம் கட்டுது. என்ன சத்தம்னா அது சரோஜாவுடைய குரல். அவளுக்கு நல்ல நினப்பு இருக்குது. பார்த்தா சரோஜா வந்து மீன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கா. கூட்டம் அலம்புவது. அங்கே பக்கத்தில் பார்த்தா பெருமாள் சாமி இருக்கான். வியாபாரம் பார்த்து இவளுக்கு ஒன்றும் புரியல. பெருமாள் சாமி அவளோட இருக்கானே அப்படின்னு இவள் பார்த்துக்கிட்டே நிற்கிறா.
அப்புறம் ஓரளவு கூட்டம் கம்மியான போனது அது வரைக்கும் அவள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. கூட்டம் கம்மியாச்சு. அப்போ போனால் இவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டாங்க. சரோஜாவும் எல்லம்மாவும். கேட்டா சரோஜா, என்ன நல்லா இருக்கியா? நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் உன் வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு. அதான் எனக்கு கெடுதல் பண்ண எல்லாம் உனக்கு கெடுதல் ஆயிடுச்சு. என்ன பார்க்குறியா பெருமாள் சாமியை? அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாம், என்னை விதவைன்னு சொன்னேன். அதனால் எனக்கு ஒரு துணை வேணும். அடிக்கடி பெருமாள் சாமி வருவாப்பில். நான் சமையல் பண்ணி போடுவேன். நான் ஒரு நாள் கேட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? எவ்வளோ நாளைக்கு நீ தனியாக இருப்ப அப்படின்னு கேட்டேன். தாராளமாக சொல்லிட்டாப்புல. இதே இந்த கோயிலில் தான், காவனகல்லி கோயிலில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உனக்கு சொல்லலை, ஏன்னா நீ தூக்கத்தில் இருக்க, உன் வீட்டுக்காரர் இறந்துட்டார், நீ தான் அங்கேயே இருந்துட்டல்ல. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. கெடுவான் கேடு நிலைப்பான். அதுமாரி அந்த புத்தியை வச்சுக்காத. ஒழுங்காக வியாபாரத்தை கவனி. அந்த வியாபாரத்தில் நேர்மையாக இரு. வேணா உனக்கு தாரேன் ஒரு 10,000 ரூபா. அந்த 10,000 வச்சு வியாபாரத்தை கொஞ்சம் சரியாக பாரு. இதுமாரி மற்றவங்களை கெடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு புத்திமதி சொல்லிட்டு கையில் அந்த 10,000 ரூபா கொடுத்து போ அப்படின்னு சொன்னது சரிதான். அவன் மனசை உறுத்திச்சு. கொடுத்த பணத்தை வாங்கிட்டு கண்ணீரோட அந்த இடத்த விட்டு நடந்து போனான்.